மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வுக்குரிய வினாத்தாள் தான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு தயாராகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை நீங்கள் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? ஒன் வேர்டை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு 14 மதிப்பெண் ஒன் வேர்டு உண்டு. சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து 12 ஒன் வேர்ட் நமக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒன் வேர்டை தரவாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் எத்தனை மதிப்பெண்கள் கையில் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா 14க்கு 10 மார்க் நம்ம கன்ஃபார்மாக வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சாப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 1.1 இருந்து ஆரம்பித்து 1.5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் நீங்கள் தரவு பண்ணிடணும். உங்களுக்கு 2 மார்க்கில் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே 3 2 மார்க் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 2.2லேருந்து ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். ஸோ 2.4லேருந்து ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் 2.2 2.4 மட்டும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் 5 2 மார்க் இருக்கிறது அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை ஆகிப்போச்சு? 2 10 ஆகிப்போச்சா? தென் 2.9 கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்ததாக வேறு எது சார் கேட்பாங்க அப்படின்னா மீ சி மா. அடுத்ததாக வேறு என்ன கேட்பாங்க? மீ பெரு பொது பகுதி. இது கண்டிப்பாக இணைச்சிவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதை பார்த்தாச்சுன்னா ஒரு 2 மார்க் உங்கள் கையில் கன்ஃபார்மாக இருக்குது. டோட்டலாக எத்தனை மார்க் வந்துருச்சு? 2 மார்க்லேயே 12 மார்க் வந்துருச்சு. ஒன் வேர்டில் 10. நான் சொல்கிறது மினிமம் மார்க் எப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் மார்க் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனல்லே உங்களுக்கு 10th தமிழ்லேருந்து ஆரம்பித்து சோசியல் வரைக்கும் எல்லா பாடத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்னது, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னதுன்னு போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது பாஸே கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். தென் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் பயிற்சி எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் கண்டிப்பாக எதையுமே விடக்கூடாது, எல்லாமே பார்க்கணும். செகண்ட் சாப்டரில் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 2.2 கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? 2.4 பார்க்கணும், 2.5 பார்க்கணும், 2.9 பார்க்கணும். சரிங்களா? மொத்தம் எத்தனை பயிற்சி? செகண்ட் சாப்டரில் 9 பயிற்சியில் உங்களுக்கு வெறும் 4 பயிற்சி தான் பார்க்க சொல்லியிருக்கேன். இதை பார்த்தாலே நல்ல மதிப்பெண் எடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆவது சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். தென் 3.6 7ல் கடைசி 3 கணக்குகள் பார்க்கணும். 3.8ல் வர்க்கமூலம் கணக்கு கண்டிப்பாக பார்க்கணும். வர்க்கமூலம் கணக்கில் இருந்து 3.8லேருந்து ஒரு 5 மார்க் சம் கன்ஃபார்மாக வரும். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3.14 பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இதில் இருந்து 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். தென் 5.1 5.2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதை தரவு பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக 60 to 70 மார்க் கன்ஃபார்மாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் சாப்டர்லேயே நமக்கு 2 5 மார்க் வந்துடும். சரிங்களா? 2 5 மார்க் எத்தனை ஆகி போச்சு? 10 மார்க் ஆகி போச்சா? தென் 2.9லேருந்து ஒரு 5 மார்க் உங்களுக்கு வந்துடும். 10 + 5 15. வர்க்கமூலம் 35வது பார்த்தீங்களா? வர்க்கமூலத்துலேருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும். அப்போ எத்தனை மார்க் ஆயிரும்? 20 மார்க் ஆயிரும். 5.1லேருந்து ஒரு சம் எத்தனை மார்க்கு? 25 மார்க் ஆகிடும். சரிங்களா? 5.2லேருந்து ஒரு சம். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் தரவு பண்ணிட்டாலே உங்கள் கையில் 30 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக இணைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். தென் கிராஃப் ஜியாமெட்ரியை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகாதீங்க. எல்லா சமையும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் 16 மதிப்பெண் இருக்குது. நம்ம சொன்ன சாப்டரை மட்டும் நீங்கள் தரவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக 70 மதிப்பெண் இருக்குது. 90 மதிப்பெண்க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 90க்கு மேலே என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.